வணக்கம். வேளென்று செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தாய்வானை தாக்க மாட்டேன் என்று ஷி ஜின்பிங் என்னிடம் சத்தியம் செய்தார் என்கிறார் ட்ரம்ப். திங்கட்கிழமை வெள்ளை மாளிகைக்கு செல்லும் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தின் அதிர்ச்சிகரமான சம்பவம். இஸ்ரேலிடம் இறங்கி வந்தது ஹமாஸ். தோல்வியடைந்த ட்ரம்பை எளிதாக தூக்கி எறிந்த புட்டின். இனி விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருக்கும்போது தாய்வானை ஆக்கிரமிக்க மாட்டேன் என்று சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தனக்கு தனிப்பட்ட முறையில் உறுதியளித்ததாக கூறினார். சுமார் 23 மில்லியன் மக்களை கொண்ட ஜனநாயக தீவு நாடான தாய்வானை தமது நாட்டின் ஒரு மாகாணமாக சீன அரசாங்கம் நீண்ட காலமாக கருதி வருகிறது. மேலும் சீனாவின் பிரதான நிலப்பகுதியுடன் அது மீண்டும் ஒன்றிணைக்கப்படும் என்று சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் பலமுறை கூறியுள்ளார். ஜூன் மாதம் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்சன் தாய்வான் மீது சீன ஆக்கிரமிப்பு நடத்துவதற்கு 2027 ஆண்டு காலக்கெடுவை நிர்ணயித்துள்ளதாக தெரிவித்து, ஆனாலும் சீனா தாய்வானை ஆக்கிரமிக்க கூடும் என்ற உடனடி அச்சுறுத்தல் இருப்பதாகவும் கூறினார். தாய்வான் மீதான சீன படையெடுப்பு அமெரிக்காவிலிருந்து ராணுவ பதிலடியை தூண்டக்கூடும். இதன் விளைவாக 2 அணு ஆயுத வல்லரசுகளுக்கிடையே நேரடி மோதல் ஏற்படலாம். இது உலகம் முழுவதும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ட்ரம்ப் இப்போது கொடுத்த ஒரு நேர்காணலில் சீனா மற்றும் தாய்வான் இடையே பிரச்சனை உள்ளது. ஆனால் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் எனக்கு நெருங்கிய நட்பு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இங்கே, அதாவது வெள்ளை மாளிகையில் இருக்கும் வரை அது நடக்க வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகின்றேன். பார்ப்போம் என்றார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் என்னிடம் நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கும் வரை நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று கூறினார். ஆம், சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அதை என்னிடம் கூறினார். நான் அதை பாராட்டுகின்றேன் என்று சொன்னேன். ஆனால் நான் மிகவும் பொறுமையாக இருக்கிறேன், சீனா மிகவும் பொறுமையாக இருக்கிறது என்று கூறினார் என்று அவர் தொடர்ந்தார். ஷி ஜின்பிங் எப்போது உத்தரவாதத்தை தெரிவித்தார் என்பது ட்ரம்ப் கூறவில்லை. ஆனால் ட்ரம்ப் கூச்சப்படாமல் பொய் சொல்லக்கூடியவர் என்பது அனைவருக்கும் தெரியும். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் கூறியதாக ட்ரம்ப் வெளியிட்ட இந்த தகவல் சீன ஜனாதிபதிக்கு புதிய தகவலாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ட்ரம்பின் 2வது பதவி காலம் தொடங்கி கிட்டத்தட்ட 6 மாதங்களின் பின் ஜூன் மாதத்தில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் முதலாவது உறுதிப்படுத்தப்பட்ட தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டனர். இருப்பினும் ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிடமிருந்து தனக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாக கூறினார். ஆனால் எப்போது என்பதை குறிப்பிடவில்லை. அவர் கடந்த தடவை ஜனாதிபதியாக இருந்த போது கூட வந்திருக்கலாம். அமெரிக்க ஜனாதிபதிகளை பொறுத்தவரை நம்பகத்தன்மை மிக குறைந்த ஜனாதிபதியாக ட்ரம்ப் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் பிப்ரவரி 2022 ஆண்டு உக்ரைன் மீதான ரஷ்ய படியெடுப்பு நடந்திருக்காது என்று ட்ரம்ப் நீண்ட காலமாக கூறி வருகிறார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடனான சமீப கால சந்திப்பை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரும் திங்கட்கிழமை உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையில் சந்திக்க உள்ளார். ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் அலாஸ்காவில் நடந்த புட்டின் ட்ரம்ப் சந்திப்பு வெற்றிகரமாக இருந்ததாகவும் அதில் ரஷ்யா உக்ரைன் இடையான கொடூரமான போரை முடிவுக்கு கொண்டு வர நேரடியாக அமைதி ஒப்பந்தம் உருவாக்குவது சிறந்த வழி என்று தீர்மானிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். புட்டினுடன் நடந்த சந்திப்புக்கு பின் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி, நேட்டோ பொதுச் செயலாளர் மற்றும் பல ஐரோப்பிய தலைவர்களுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். அதன் பின் அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் திங்கட்கிழமை செலன்ஸ்கி வெள்ளை மாளிகைக்கு வருவார். அனைத்தும் சரியாக நடந்தால் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் ஒரு சந்திப்பும் ஏற்பாடு செய்யப்படும். இது பல லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை காப்பாற்றும் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணம் ஆங்கரேஜ் நகரில் உள்ள ராணுவ தளத்தில் ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் அமெரிக்க தரப்பில் புட்டினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது. ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது, ஆனால் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இது செலன்ஸ்கியின் பொறுப்பாகும். ஐரோப்பிய நாடுகள் கொஞ்சம் தலையிட வேண்டும் என்றாலும் முக்கிய பொறுப்பு உக்ரைன் ஜனாதிபதியின் மீது இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரிட்டனின் லண்டனில் இருந்து அமெரிக்காவின் நியூயார்க் நோக்கி புறப்படவிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. பயணத்தின் போது விமானத்தை எவ்வாறு இயக்குகின்றார்கள் என்பதை தனது குடும்பத்தினருக்கு காட்டுவதற்காக விமானி ஒருவர் காக்பிட் கதவை திறந்துள்ளார். பொதுவாக விமான கடத்தல் அல்லது தீவிரவாத தாக்குதல்களை தடுக்கும் விதத்தில் பறக்கும் நேரத்தில் காக்பிட் எப்போதும் பாதுகாப்பாக மூடப்பட்டிருக்க வேண்டும் என்பது கட்டாய விதிமுறை. அந்த பாதுகாப்பு விதிமுறையை விமானி மீறியதால் விமானத்தில் பயணித்தவர்கள் அச்சமடைந்தனர். விதிமுறையை மீறியதால் சம்பந்தப்பட்ட விமானி உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டார். மேலும் அவரது நடவடிக்கையை பற்றிய விமானத்தில் பணிபுரிந்த பிற ஊழியர்கள் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளனர். ஹமாஸ் மத்தியஸ்தர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பி ஒரு பகுதி ஒப்பந்தத்தை பற்றி விவாதிக்க தயாராக இருப்பதாக அது பற்றி தெரிந்த 2 வட்டாரங்கள் தெரிவித்தன. காசா நகரத்தை கைப்பற்றும் நோக்கத்தில் இஸ்ரேல் தீவிரமாக இருப்பதாகவும் ஒரு ஒப்பந்தத்திற்கான குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு உடன்படுமாறும் மத்தியஸ்தர்கள் ஹமாஸிடம் தெளிவுபடுத்தியுள்ளனர்.
ஒரே கட்டமாக அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்கும் ஒப்பந்தத்திற்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அதன் விதிமுறைகளுக்கு மட்டுமே இஸ்ரேல் உடன்படும் என்று இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஹமாஸை நிராயுதபாணியாக்குதல், காசா பகுதியிலிருந்து ஆயுத பாணிகளை நீக்குதல், காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு உத்தரவாதம் மற்றும் ஹமாஸ் அல்லது பாலஸ்தீனிய அதிகார சபை அல்லாத மற்றும் இஸ்ரேலுடன் நிம்மதியாக வாழும் ஒரு நிர்வாக அதிகாரத்தை நிறுவுதல் ஆகியவை இந்த விதிமுறைகளில் அடங்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் அலுவலக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெளிவு இல்லாத ஒரு ஒப்பந்தத்திற்கு பிரதமர் அலுவலகம் விரிவான அறிக்கையை விடுத்தது இதுவே முதல் தடவை. பேச்சுவார்த்தைகள் விவரங்களை நன்கு அறிந்த இரண்டு வட்டாரங்கள் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பகுதி பணிய கைதிகள் விடுவிப்பு ஒப்பந்தத்தை உருவாக்க முடியும் என்று சுட்டிக்காட்டினர். இருப்பினும் இதே போன்ற சூழ்நிலைகள் இதற்கு முன் பல முறை ஏற்பட்டுள்ளதால் அவர்கள் எச்சரிக்கையுடன் பேசினார்கள். கடந்த வாரம் தனது 2 செய்தியாளர்கள் சந்திப்புகளுக்கு பின்னர் நேதன்யாகு ஒரு விரிவான ஒப்பந்தம் மட்டுமே பரிசீலனையில் உள்ளது என்று கூறினார். ஆனாலும் கூட பிரதமர் பணிய கைதிகளில் ஒரு பகுதியினரை விடுவிக்கும் ஒப்பந்தத்திற்கான கதவை முழுவதுமாக மூடவில்லை என்று தெரிகின்றது. மொசாட் இயக்குனர் டேவிட் பார்னியா கத்தாரின் தோஹாவில் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியிடம் ஒரு பகுதி ஒப்பந்தம் மேசைக்கு வெளியே இருப்பதாக கூறினார் என்று இஸ்ரேலிய அதிகாரியை மேற்கோள் காட்டி ஜெருசலேம் போஸ்ட் முன்பு செய்தி வெளியிட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இடையே அலாஸ்காவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு சில மணி நேரத்திற்கு பின் ரஷ்யா மீண்டும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. சுமார் 3 மணி நேரம் நீடித்த ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு உக்ரைன் பிரச்சனையை மையமாக கொண்டு நடைபெற்றது. இந்த உரையாடலுக்கு பின்னர் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து எதிர்பார்ப்பு உலக நாடுகளில் எழுந்திருந்தது. எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரை எந்த தீர்மானமும் சொல்ல முடியாது என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். அதேபோல் போரை நிறுத்த ரஷ்யாவுக்கு எந்த விருப்பமும் இல்லை, அமைதி குறித்த சாத்தியங்கள் எதுவும் இல்லை என்று உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைனின் முக்கிய பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் சுமார் 85 ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஒரு ஏவுகணை பயன்படுத்தப்பட்டதாக உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. இதில் 61 ஆளற்ற விமானங்கள் உக்ரைன் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். மேலும் உக்ரைனின் டொனட்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள கோலோடியாசி கிராமமும் டினிப்ரோ பெட்ரோபோக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள போரோன் கிராமமும் தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது.